ஹாய் ஸ்னிஃபர் சப்சிதா சுந்தரராஜன். ஸோ இது வாரத்துக்கான சினி பிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி இந்த வாரம் நான் 2 படங்கள் பார்த்துருந்து அதை பற்றி பேசிடுவோம். ஸோ காந்தாரா அண்ட் கிஸ் ரெண்டுமே ஒரே நாளில் பார்த்துருந்தேன். மஜா படம் ரெண்டுமே. காந்தாரா வந்துட்டு எனக்கு இந்த என்னன்னா போன படம் 16 கோடி, இந்த படம் 125 கோடி. அந்த 16 கோடிக்கு அந்த 16 கோடி ஹிஸ்ட்ரி இவ்வளோ பண்ணீங்களாடா அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துச்சு. இந்த 125 கோடிக்குமே 125 கோடியை வச்சு இவ்வளவு பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ அவங்க பட்ஜெட் கம்மியா இருந்தாலுமே அந்த லிமிட்ஸை தாண்டி ஒன்று புஷ் பண்ணி ஒரு படம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். தரமான படம். விஎஃப்எக்ஸ் அது மட்டும் இல்லாம ரைட்டிங்காவே செம படம். ரைட்டிங்காவே நிறைய சீன்ஸாவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த பூதகோல் அந்த சாமி இறங்கி ஒரு விஷயம் நடக்கிற அந்த சீனுங்கிறது படத்தோட செகண்ட் ஹாஃப் மிடிலே வந்துருது. அது அங்கேயே முடிஞ்சிருது. இவங்க வந்துட்டு இந்த படம் வந்துட்டு காந்தாரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆனதுக்கான ரீசனே அந்த சாமி இறங்குற சீன் தான். பூதகோலா அந்த சாமி ஆடி பேசுற சீனும் சாமி இறங்குற ஃபைட் சீனும் தான். இவங்க இதை காசுக்காக பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது போன படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா கேஷ் இந்த காசுக்காகவே வந்துட்டு நான் அடுத்த பாட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா கிளைமேக்ஸ் தான் சாமி இறங்குற சீனா வச்சிருப்பாங்க. பட் அவங்க இன்டென்ட்டே கிடையாது. ரிஷப் செட்டியோட இன்டென்ட்டே என்கிட்ட ஒரு கதை இருக்கு, நான் ப்ரீக்குழுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன், ஸோ அதை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு எனக்கு இந்த பட்ஜெட் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கதைங்கிறது வேற மாதிரி தான் நகருது. முழுக்க முழுக்க சாமி அந்த வெறும் அந்த தெய்வத்தை மட்டும் வச்சுமே போகாம அந்த பெருமைங்கிற கேரக்டரை வச்சுதான் மூவ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே சூப்பரான விஷயம். ரைட்டிங்காமே சரி செம்ம சூப்பர். அண்ட் காமெடி எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படம் என்னதான் இந்த மாதிரி ஒரு சீரியஸான கண்டென்ட் அது இருந்தாலும் கூட அந்த காமெடி எல்லாம் செம்ம சூப்பர். பிளாஸ்ட். தமிழ் டப்பிங் வேற லெவல். கீர்த்தி வாசன் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு டப்பிங் டைரக்டர். ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இந்த படத்துக்கு டப்பிங் டைரக்டரா வந்திருக்காரு. தரமான ஒரு செய்கை. அண்ட் மணிகண்டன் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு நம்ம இவருக்கு ரிஷப் செட்டிக்கு. வாய்ஸ் வந்துட்டு மணிகண்டனா அப்படின்னு டவுட் படுற அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மாத்தி பேசியிருக்காரு. ஸோ பயங்கரமா இருக்கு படம். ஸோ இன்னுமே இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கணும்னா மறக்காம பாருங்க. ஸ்பாயிலர் இல்லாம தான் அதையே சொல்லியிருக்கேன். அண்ட் நம்ம சேனல்ல ஒரு ரிவ்யூமே இருக்கு, அதுல கொஞ்சம் டீட்டெயிலாமே சொல்லியிருப்பேன் பாருங்க. அண்ட் கிஸ் படம் ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே அந்த ரிவ்யூலேயே சொன்ன மாதிரி தான் கிஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான படம். பட் அது தியேட்டருக்கெல்லாம் போகல சரியா. இன்னுமே ஷோஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், அடுத்து டூட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஓடிடி வந்ததுக்கு அப்புறமாவது நீங்க பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன் இந்த படத்துல. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட், ஒரு சூப்பரான ஒரு படம். பட் மிஸ்ட் இன் தியேட்டர்ஸ் சரியா போகல. பட் பார்க்கலாம். நான் அந்த வீடியோல வந்துட்டு இது ஏன் சரியா போகல அப்படிங்கிறதுக்கான ஒரு அசம்ஷன் மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல. அதை முடிஞ்சா பாருங்க. சரி பார்ப்போம் இந்த படம் என்னன்னு சொல்லிட்டு. சரி அப்படியே இப்போ வந்து சினியர் பேஸ்குள்ள போயிடுவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் டூட் படத்தோட ட்ரெய்லர் வந்து தொடங்கிடுவோம். ஸோ டூட் பட ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் தான். அந்த ட்ரெய்லர்ல சொன்ன மாதிரி இட்ஸ் அ பிளாஸ்ட். ஒரு பயங்கர வைபு செம்ம சூப்பரா இருந்துச்சு. இப்பவே நிறைய ஹேட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயம் இது சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது நம்ம வெறுமே வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டா இருக்கு, ஒரே மியூசிக்கை ஒரே ரேப்பை 2x போட்டிருக்காரு, இதே பண்ணியிருக்காரு, இவ்வளவுதான் மியூசிக்கு, ட்ரெய்லரோட கடைசியில வந்து அந்த மெலடி போர்ஷன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு படத்தை அவங்க எப்படி இருக்கோ அப்படி ரசிக்கிறது இல்லை, இவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரைட்டரையோ அந்த கம்போசரையோ கையை பிடிச்சி வாசிக்க வைக்கிறத, கையை பிடிச்சி எழுத வைக்கிறத தான் இவங்க பண்றது. அது எப்படி இருக்கோ அப்படியே ரசிக்கணும். பிடிக்கலன்னா வேண்டாப்பா, எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது அது முட்டாள்தனம். ஸோ அதை விட்டுருவோம். ட்ரெய்லரா பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஸோ அக்கார்டிங் டு கொஞ்சம் லீக்ஸ் வந்தது, கொஞ்சம் தியரிஸ் அண்ட் இன்டர்வியூல வளர்ன விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துறாங்க. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதுல வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்றது தான் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஒரு இன்டென்ட்டே. எனக்கு தெரிஞ்சு மேபி சர்ப்ரைசஸ் ஈவெண்ட், இப்போ ஏதாவது ஒரு லவர் வந்துட்டு அவங்களுடைய பார்ட்னருக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு பர்த்டே ஈவெண்ட்டோ நடக்கணும் அப்படின்னா, ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா இவங்களே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கான ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அதுல வந்துட்டு ட்ரெய்லர்லேயே ஒரு ஷாட்ல நீ ஒரு உதவாக்காரன், உனக்கு அசிஸ்டன்ட் உதவாக்காரையா அப்படின்னு சொல்லிட்டு அமிதா பார்த்து கேட்கறாங்க. ஸோ அங்கதான் அந்த ஐடியா போய் பிச் பண்றாங்க போல. எனக்கு தெரிஞ்சு பிஆர் கேரக்டர் வந்துட்டு ஒரு பணக்கார வீடு ஆறு ஒரு நல்ல செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அங்க வந்துட்டு இவரு வந்துட்டு ஹாப்பி கோயிங் லைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ட்ரெய்லர்ல இன்டர்வியூல பிஆர்ஏ சொல்லியிருக்காரு. டிராகன் மாதிரி லவ் டுடே மாதிரி இருக்காது. இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப நல்லவன், ரொம்ப ஜாலியானவன், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நல்லவன் கேரக்டர், பட் கொஞ்சம் கூட கிரே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பார்க்கலாம். ஸோ அந்த மேட்டர் படி பார்க்கும்போது ஒரு நல்ல செட்டில்டான ஃபேமிலி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போற பணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சரத்குமார்ட்ட போய் கேட்கறது போல இருக்கு. ஸோ அங்கிருந்து லீட் ஆகுது. அப்படி ஒரு விஷயங்கிறது நடக்குது. ஸோ அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது அதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள லவ்வுமே ஸ்டார்ட் ஆகுது. பட் மமிதா அதை ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கள்ளக்கண்டா நாயக்கணும் நாயக்கண்டா கள்ளக்கணம் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவரு லவ் பண்ணலாம்னு நினைக்கும் போது மமிதா வந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சரி லைஃபை பார்க்கலாங்கும் போது இன்னொரு பக்கம் கல்யாணம்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அது ஒண்ணு இதாகுது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்துட்டு நடக்குது. இவருடைய லைஃப் வந்துட்டு இந்த கேரக்டரை பொறுத்தவரையும் இவரோட லைஃப்ல இவர் நினைச்சது இப்படி ஒண்ணு நினைக்கிறது. பட் அது வேற மாதிரி ஒண்ணு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் அந்த பிளாட் லைனா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய விஷயத்த அவங்க மறைச்சு தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் காமிச்சிருக்கிறது. இது போக நிறைய விஷயங்களை வந்துட்டு லைட்டா காமிச்சிருக்காங்க. ஒரு ஷாட்ல பார்த்தா நம்ம ஒரு கல்யாண பொண்ணு வந்துட்டு இருக்கு. அந்த கல்யாண பொண்ணுக்கு தாலி கட்டுற மாதிரி போறது. பக்கத்துல ஒருத்தன்ட்டு ஐயோ அப்படிங்கிறான். அது என்னங்கிறது தெரியல. அது என்ன வேற யாருக்கா கல்யாணம் நடக்க போற இடத்துல இவரு போய் தலையை கட்டிடுறாரா? அது ஏன் என்னங்கிறது தெரியல. ஒரு ஷாட்ல குழந்தைய கையில வச்சுட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு ஒரு பின்னாடி வந்துட்டு ஒரு பேபி இது பண்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல வச்ச கால பேக்ல வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாலும் பாத்துக்கலாம் நானே இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு கெஸ் ஆகுது. மேபி இவர் வந்துட்டு மமிதா லவ் பண்ணி குழந்தை இதாகி அதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாணம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இருக்கு. தாலிக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தாலிக்கு மரியாதை இல்லை. அதுக்கு பொண்ணு இருக்கிற பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் அந்த மரியாதை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ ஒரு 2 பொண்ணுங்க 2 கல்யாணம் அதுவுமே இருக்குங்கும் போது ஓரளவு ஏதோ ஒண்ணு தெரியுது. பட் அது கிளாரிட்டியா சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது இருக்கு. பட் ஒரு ஹையா ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அண்ட் முக்கியமா சொன்ன விஷயம் பிஆர் வந்துட்டு இன்டர்வியூல இந்த சினாப்சிஸ் நான் படிக்கும் போது இந்த ஸ்கிரிப்டோட சினாப்சிஸ் படிக்கும் போது ஒரு விஷயத்த படிச்சு நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் அந்த விஷயத்த. ஸோ இது வந்துட்டு ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்க போறாங்கிறது எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அதனால இந்த ஸ்கிரிப்டை நான் செலக்ட் பண்றதுக்கே ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பயுமே இந்த ஷாக் இருக்கு. பட் ஓவரால் படமா பார்க்கும்போது இது ஒரு கன்வின்சிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சுங்கிற மாதிரி பிஆர் சொல்றாரு. பட் பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு விஷயங்கிறது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது தியேட்டர்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடியன்ஸ் மத்தியில. மேபி இதுவே ஒரு பேசும் பொருளா மாறும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஷாக்கர் இருக்கு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு சென்சிட்டிவான விஷயங்கிறது அங்க நடக்குது. இது சரியா தப்பாங்கிறதே ஒரு டிபேட்ல வந்துட்டு இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டிராகனோட ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டோரி சொல்லாம வெறும் வைப் அண்ட் கமர்ஷியலிசத்தை வச்சு ட்ரெய்லர் அதை வந்துட்டு ட்ரெய்லரா சொல்றது. மெயின் பிளாட் லைனை சொல்லாம டிராகன்ல எப்படி வந்துட்டு திரும்பவும் காலேஜ் போறான் அப்படிங்கறது மெயின் பிளாட் லைனை சொல்லாம ஒரு வைபான ட்ரெய்லருங்கிற மாதிரி வந்துட்டு கேரக்டர் ட்ரிவனா அந்த ட்ரெய்லரை காமிச்சிருந்தாங்கல்ல அந்த மாதிரி இதுலயும் இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான விஷயங்கிறது காட்டல. அது என்னங்கிறது படம் பார்த்தாதான் தெரியும். அண்ட் இந்த வாரம் வந்துட்டு சிங்காரி சாங்மே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 2 வாரம் வீடியோ போடல இல்லையா? சிங்காரி சாங்மே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பயங்கர வைபு செம்ம சூப்பர். பிரதீப் ரங்கநாதன் பாடுறதுமே அருமையா இருக்கு. சாய் வந்துட்டு அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது சாயும் நிக்கேத்தும் தான் இந்த 2 தூண் மாதிரி இருக்காங்க. நிக்கேத் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் சாய் மியூசிக் டைரக்டர். அவங்க 2 பேர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டிராகன்ல எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி அந்த சினிமாட்டோகிராஃபியோடைய அந்த லுக் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதை விட பயங்கரமாவே இந்த படத்துல இருக்கு. நிறைய லைவ் லொகேஷன் போயிருக்கிறதா கீர்த்தீஸ்வரன் சொல்லியிருக்காரு டைரக்டர். ஸோ அதுவுமே அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் டீசர் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா ஒரு இவங்களே ஒரு சின்னதா கிரியேட் பண்ணிட்டு அதாவது ஒரு ஒரு லோ லெவல்ல வந்துட்டு ஒரு டீசல் வச்சு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள கதையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். அண்ட் இதுல வந்துட்டு அந்த பிளாஷ்பேக்குங்கிற மாதிரியுமே காட்டுறேன். நிறைய ஷாட்ஸ் எல்லாம் ஒரு 90களில் வந்துட்டு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு 20 இயர்ஸா பெட்ரோல் டீசல் வச்சு என்னென்ன அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு படமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் கேரக்டரா பார்க்கும்போது வந்துட்டு இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் போல. ஏன்னா அவரே சொல்றாரு நான் நல்லா ஆடுறவங்க வரதுக்கு முன்னாடியே 2 அம்பையருங்க இப்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆடுறவங்க உள்ள இறங்கினதுக்கு அப்புறமா ஆட்டமே மாறும் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே சொல்றாரு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பயங்கரமான படமா இருக்கு சொல்றீங்க. ஒரு ஆக்ஷன் படம். அண்ட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆகாம இருந்து இப்ப ரிலீஸ் ஆகக்கூடிய படம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுவுமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. மொத்த பெரிய சுத்தல்ல விட்டுருக்கானே அவன் பேர் என்ன? அடுத்து பைசன் படத்துக்கு இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகல.
காலமாடன் காரணம்னு சொல்லிட்டு ஒரு சாங் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயிலர் வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ போகும்போது கூட வந்திருக்கலாம். வந்துருந்துச்சுன்னா என்னங்கிறத பேசலாம். பார்ப்போம். இதுவுமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. சரி பார்ப்போம். அடுத்து எல்ஐக்கே போஸ்ட்பாண்ட் ஆயிருச்சு. அந்த மேட்டர் வந்துட்டு நம்ம கீர்த்திஸ்வரனும் பிஆரும் வந்துட்டு இன்டர்வியூல வந்து கேட்கும் போதே வந்துட்டு எல்ஐக்கு போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. அங்கேயே புரிஞ்சிருச்சு சரி போஸ்ட்பாண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு சாயந்தரமே சன்ஸ்கிரீன்ஸ்லேயே போஸ்டர் போட்டுட்டாங்க. அண்ட் அதுல கிளியர் அண்ட் கட்டா அவங்க சொன்னதே வந்துட்டு 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்ல போற மாதிரி இருக்கு. அது வந்துட்டு 2 ட்ரெயினுக்குமே பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மூடி மறைச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஹெல்தி டிஸ்கஷனுங்கிறது 2 ப்ரொடக்ஷனர்ஸுக்கும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ஹெல்தியான ஒரு முடிவா தான் இது இருக்கு. யாருமே வந்துட்டு சரி வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்த மாதிரி இல்லாம ஒரு ஹெல்தியான முடிவுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்களுமே டூட் படத்தோடைய டீமுக்கே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் December 18 வந்துட்டு எல்ஐக்காவே தள்ளி வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்துட்டு ஜூட்டோபியா 2 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, இப்போதைக்கு செகண்ட் ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்னேக்ஸ் அண்டு அந்த விஷ மிருகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விஷ மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்து இந்த ஜூட்டோபியால இருக்கிற மற்ற மிருகங்கள் எல்லாமே பயப்படுது. ஸோ அந்த விஷ மிருகங்கள் எல்லாமே தனியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆலோனா ஜாலியா அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு பாம்பு மட்டும் யாரையோ தேடிட்டு ஜூட்டோபியாவுக்கு வருது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அண்ட் இந்த ஜூடியும் ஹப்ஸும் வந்துட்டு எப்படி இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி கதையா இருக்க போது ஒரு ஃபன்னான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது அப்படியே டப்புன்னு போயிடுவோம். அடுத்து ராஜசாப் ட்ரெய்லர் நம்ம பிரபாஸோடைய படம். ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேசிவான ஒரு பயங்கரமான பெரிய ஃபேண்டசி த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவரையுமே இந்தியா காணாத ஒரு பெரிய ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்லாம் சொல்றாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு விஎஃப்எக்ஸ். இப்போ ஸ்டோரியா பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அப்பீலிங்கா இல்லை. பிரபாஸ் இருக்காரு, அவருடைய தாத்தாவா இல்ல ஒரு பர்டிகுலர் தாத்தாவான்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ ஒரு தாத்தா பேயா இருக்கிறது, ஏதோ ஒரு தாத்தாவா இல்ல பிரபாஸ் தாத்தாவான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஏதோ ஒரு தாத்தா அந்த வயசான ஒரு பேயா இருக்காரு. அவரை சுத்தி தான் கதைங்கிறது நடக்குது. அங்க ஒரு வீடு இது ஏதோ நடக்குது. அப்புறம் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, லவ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சுந்தர்சி படமே வந்துட்டு கொஞ்சம் கூட விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கர குவாலிட்டியா இருந்தா எப்படி இருக்குமே அந்த மாதிரி ஒரு படமா இருக்கு. அரண்மனை 7 வச்சுக்கோமா, அப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரபாஸோடைய அந்த சாம், அவருடைய அந்த இது முன்னாடி காலத்துலலாம் பிரபாஸ் வந்து லவ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணும்போது எப்படி ஒரு சாம்னஸ் இருக்குமோ அதை கொண்டு வந்திருக்கிறதா அப்ப வந்து பிரபாஸ் படங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழாடி என் ஃப்ரெண்டு சில பேர்லாம் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு ரொம்ப வருஷங்களாவே தெலுங்கு படங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்ப பிரபாஸை பார்த்த மாதிரி பழைய பிரபாஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கலாம், பழைய பிரபாஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸா பார்க்கும்போது வந்துட்டு இந்த ட்ரெய்லர் ஒன்றும் அப்பீலிங்கா இல்லை. ஸோ படமும் எப்படி இருக்குங்கிறத படம் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். எனக்கு பெருசா ஹாரர் பிடிக்காதுங்கிறதுனால மேபி இதை ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ரிவ்யூக்கு அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இட்லி கடையை கூட எனக்கு வந்துட்டு பெருசா ட்ரைலர் அப்பீலிங்கா இல்லை. ட்ரைலர் வந்துட்டு எனக்கு அவ்வளவு நம்பிக்கைத்தன்மமா இல்லை. அந்த தனுஷோட ப்ரீவியர் ஃபர்னிச்சர் எல்லாம் பயங்கரமா உடஞ்சதை பார்த்துட்டுமே வந்துட்டு அதாவது டைரக்ஷனா சொல்றேன், எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. பட் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் நான் தியேட்டர்ல ஒர்க் பண்றதுனால அங்க இருக்கிறவங்க வந்துட்டு படம் முடிச்சுட்டு சிரிச்சுட்டு போறாங்க, சந்தோஷமா போறாங்கிறத பார்க்கும்போது எனக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஸோ நாளைக்கு நான் இந்த படத்தை பார்க்க போறேன் தியேட்டர்ல. ஈவினிங் போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. வேலை முடிகிறத பொறுத்தா இருக்கு, பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ராஜசாபுமே எனக்கு ரிவ்யூஸ் பார்த்தாதான் எனக்கு தெரியும் நான் பார்ப்பேனா மாட்டேனாங்கிறது. மேபி உங்களுக்கு ஏதாவது இந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் ப்ரோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து தேரேஷ் மீன் அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன ட்ரைலர் வந்துட்டு விட்டுருந்தேன், ஒரு குட்டி டீசர். அண்ட் சொன்ன மாதிரி தான் இது வந்துட்டு ஒரு அமேசிங்கான விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வேற லெவல், ஹிந்தி அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயுமே மியூசிக் வேற லெவல், செம்ம சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் சொன்ன மாதிரி லவ் அண்ட் பெயின் அதை சம்பந்தப்பட்டது அந்த கதையுமே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன் 2ல இருந்து அபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக்கல், சந்தோஷம். வேற யாரும் மியூசிக் போடல. சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. மாஸ்க் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு, கண்ணு மொழி அப்படிங்கிற சாங் செம்ம சூப்பரா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. சுப்புலட்சுமி வாய்ஸ் வந்துட்டு செம்ம சூப்பர். அதுவே ஒரு செம்ம இதான ஆண்டனி தாசன்
நம்ம ஜெயபிரகாஷ் மியூசிக். அது வந்து டம்மா டம்முன்னு அந்த சொல்லிட்டு இந்த தபேலாவை தட்டும் போது ஒரு மாதிரி அதுவே ஒரு பயங்கர வைபுங்கிறது கொடுக்குது. செம்ம சூப்பரா இருக்கு பாட்டு. ஆடியோவாவே சூப்பரா இருக்கு. வீடியோவும் சில ஃபுட்டேஜஸ் அங்கங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயே கிளியரா என்ன சொல்றாங்க, ஸ்பை டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிற மாதிரி ஒரு ஏஜென்சியில வந்துட்டு கவின் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு ஏஜென்சி நடத்துறாரு. ஸோ அது சம்பந்தப்பட்டதா இருக்கும் போல இருக்கு. ஸோ அங்க இவர் வந்துட்டு ஒரு ஸ்பை டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துறாரு. அண்ட் ஆண்ட்ரியா வில்லி அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு மாஸ்க் அந்த டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி ஏதோ இருக்கு. என்னங்கிறது என்னால கரெக்டா கெஸ் பண்ண முடியல. மேபி டீசர் ட்ரெயிலர் தான் வந்துச்சு அப்படின்னா தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹீரோயின் வந்துட்டு ஹிந்தின்னு நினைக்கிறேன். இவங்க யார் என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் செம்ம கியூட்டா இருக்காங்க. ஸோ பாப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது எப்படி வந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமலை படத்துல வந்து செகண்ட் சிங்கிள் சின்மை பாடியிருக்காங்க. இது ஒரு இந்த ஒரு சாங் ஒன்று விட்டுருக்காங்க. மியூசிக் வீடியோவா இல்ல இப்படியே தான் படத்துலயும் வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. சின்மை வந்து ஸ்டேஜ்ல பாடுற மாதிரியே இவங்க வந்துட்டு அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை அந்த மாதிரி ஒரு கதை ஒரு நகருது. இதுதான் படத்துல வரப்போதா இல்ல ஜஸ்ட் இது மியூசிக் வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்களாங்கிறது தெரியல. பட் பாப்போம். நவம்பர் 7 வந்து ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனா இது என்ன மாதிரி கதை அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்கூல்ல ஒரு லவ், காலேஜ்ல ஒரு லவ், ஆஃபீஸ்ல ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி போகுது. லவ்னு போகுது. பட் அவ்வளவு கிளாரிட்டியா கதைங்கிறது இல்லை. பட் ட்ரெய்லர் இருந்துச்சுன்னா தெரியும். நவம்பர் 7 ரிலீஸுங்கும் போது மேபி அக்டோபர் வந்துட்டு இந்த எண்டு கிட்ட ட்ரெய்லர் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஆண் பாவம் பல்லாத படத்துல வந்து அத்தான் அப்படிங்கிற சாங் எமராதா சாரோட சில டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அந்த கல்யாணங்கிறது வந்துட்டு கொடுமை, அது வந்துட்டு மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சாங் ஒரு செம்ம சூப்பரா இருந்துச்சு. வைபு செம்மையா இருந்துச்சு. வைபு செம்மையா இருந்துச்சு. செம்ம சூப்பரான பாட்டு. 31 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நான் ரொம்ப ஹைப்பா இருக்கேன். சரி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வெற்றிமாறன் எஸ்டிஆர் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போட அரசன் படத்தோடய போஸ்டர் ரிலீஸ் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா சொன்னா கடிப்பீங்க கமெண்ட்ஸ்ல வந்து இந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஹானஸ்டா தோணுது என்னடா புஷ்பா மாதிரியே நிக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. டக்குன்னு எனக்கு அதான் தோணுச்சு. நான் சிம்பு ஃபேன் தான். பட் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது வந்துருச்சா என்னன்னு தெரியல. அண்ட் செகண்ட் விஷயம் நான் முன்னாடியே சொன்னதுதான். எஸ்ஆர் வந்துட்டு சைன் பண்றாரு, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருது. பட் எதுவுமே நகர்ற மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப போன வாரம் வந்துட்டு டீசர் வந்த ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த படம் அடுத்து ஒரு 4 நாளுக்கு ஒரு பாட்டு, ஒரு ரீலு, ஒரு மிது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வருது 2 வாரத்துல படம் ரிலீஸ் ஆயிருது. எப்பவோ எடுக்கிறானுங்க, நமக்கு தெரியல. அதை அனௌன்ஸ் கூட பண்றது இல்லை. எடுத்து முடிச்சுட்டு அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆரம்பிச்சு 2 வாரத்துல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சின்ன சின்ன படங்கள். பட் இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படமே இப்படி ஆகும்போது ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா 49, 50, 51 ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னாங்க. பர்த்டே அப்ப சொன்னாங்க. அப்போ வந்துட்டு வேற படங்கள் 49 பார்க்கிங் டைரக்டர், 50 வந்துட்டு தேசிங் பெரியசாமி, 51 வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்துனாங்க. இப்போ 49ங்கிறது வேற படமா வருது. அதுதான் அரசனுங்கிறாங்க. பட் 49 தான் அரசனா இல்ல 49 வேற படமா? இது போக வேல்ஸுக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுவே ஒரு பயங்கர கன்ஃபியூஷனுங்கிறது இருக்கு. எனக்கு இதுல முக்கியமா ஒரு கவலை என்னன்னா அஸ்வத் மாரிமுத்தோட கெரியர் அது ஒண்ணு இருக்கு. டிராகன் கப்பல் அவர் அப்படியே இருக்காரு. அடுத்து பிரதீப் ரங்கநாதன் 2 படம் ரிலீஸ் பண்ண போறது. அவர் அப்படியே இருக்காரு. இந்த எஸ்டிஆர் 51க்காக அப்படியே இருக்காரு. மேபி அவர் வேற படங்கள் ஏதாவது பண்றாரா என்னங்கிறது தெரியல. பட் ஒரு அப்கமிங் டைரக்டருங்கிறவர் வந்துட்டு இதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தா காலங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கும் வயசாயிட்டு இருக்கு. இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவுட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சிம்பு மேல இது ஒரு கம்ப்ளைண்டா தான் போகும். நானுமே என்ன சொல்றேன்னா நடிக்கிறதுக்கு என்ன பண்றாருங்கிறது தெரியல. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வாவாத்தியார் படத்தோட இது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. December 5 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஒரு பிளாட் லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹீரோ கேரக்டருடைய பேர் வந்துட்டு ராமு. இவரோட தாத்தா வந்துட்டு ஒரு பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேன். ஸோ அதனால சின்ன வயசுல இருந்து இந்த பையனை வந்துட்டு ராமுன்னு பேர் வச்சு எம்ஜிஆரை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து எம்ஜிஆர் மாதிரியே இவரை வளர்த்துறாரு. ஸோ இவருமே வந்துட்டு கேரக்டராவுமே சரி எல்லாமே எம்ஜிஆர் சார் மாதிரியே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல இவங்க தாத்தாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்தோ இல்ல ஏதோ ஒன்று ஆகுது. அங்க இருந்து கதை வந்துட்டு வேற மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ல திரும்புது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது வந்துட்டு ஒரு லீக்ட் தான். இது உண்மையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் பார்ப்போம். பட் எம்ஜிஆர் சாரோடைய ரெஃபரன்சஸ் இன்ஃபுளுன்ஸ் இந்த படத்துல இருக்கும் அப்படிங்கிறது டைரக்டர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஏன்னா 2 படம் பண்ணிட்டு தலைவர் 3வது படத்துக்கு வர நாளுக்கும் மாரசாமி. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கடைசியா நயன்தாரா அண்ட் கவின் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது அன்னைக்கு இதுலயே தான் வந்துச்சு. நம்ம இந்த இது மாஸ்க் படத்தோட சாங் வந்து அன்னைக்கு சாயந்தரமே வந்துருச்சு. ஹாய் அப்படிங்கிறது டைட்டில் வச்சிருக்காங்க. எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில்ஸ், எல்லாமே சிம்பிளான டைட்டில்ஸ் தான் கவின் படத்துல இருக்குது.
அதுவே ஒரு ஒரு ஐகானிக்கா ஒரு விஷயத்த கொடுக்குது. ஹாய் அப்படிங்கிற டைட்டிலா வச்சிருக்காங்க நயன்தாரா அண்ட் கவின். என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஏஜ்டு ஒரு பொண்ணு ஒரு யங்கர் பையன் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. அதுக்கு கவின் கிட்ட வந்துட்டு கிஸ் படத்தோட ப்ரொமோஷன் அப்ப கேட்டப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம், என்ன கதைங்கிறது நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த ஏஜ் இது வந்துட்டு கான்செப்ட் எல்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன மேட்டருங்கிறது தெரியல. அண்ட் எனக்கு சர்ப்ரைசிங் என்னன்னா இந்த படத்தோட டேரக்டர் வந்து விஷ்ணு யாதவன் அப்படிங்கிறது தான். லிரிசிஸ்ட் டு டைரக்டர் பாத்தீங்கன்னா, இப்ப லிரிசிஸ்ட் டு டைரக்டர், கம்போசர் டு டைரக்டர், ஆக்டர் டு டைரக்டர், இது டைரக்டர் டு ஆக்டர், ஆக்டர் டு சிங்கர், ஆக்டர் டு லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது போய்கிட்டு இருக்கு. அதுல இதுவும் இந்த லிரிசிஸ்டும் இப்ப டைரக்டர். பாப்போம் இவர் என்ன மாதிரி ஒரு படங்கள் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. இப்பதான் டான்ஸ் மாஸ்டர் ஒரு படம் பண்ணியிருந்தாரு கிஸ், அருமையான படம். இப்ப லிரிசிஸ்ட் என்ன மாதிரி படம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வார்த்தைக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு அப்டேட்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தான் அப்டேட்ஸ் தோணுச்சுன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கிங்க. சினி அப்டேட்ஸோடைய இன்ஸ்டன்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு, அதையுமே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு பார்க்கறது வரைக்கும் பாய். சுந்தரராஜன், பை.